ஒண்ணுமே இல்ல, நல்லா கேட்டுக்கோங்க. இவரு வந்து ஒரு கடைக்கோடிக்கு கீழே இருக்கிற ஒரு ஆளு. அவரை பத்தி பேசுறதுக்கு நீங்க இப்படி ஒரு 100 கேமரா எத்துன்னு வரீங்கன்னா அப்ப அவர் யாரு? அதாவது நாங்க இப்ப படம் பாக்குறத விட கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கோம். அலங்காரம் நடக்குது. தலைவரோட ராமாயணத்துல பாதி பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கு தரிசனமே. ரெண்டாவது ஏற்கனவே சொன்னேன், கூகுள் கிட்ட மோது கூலி கிட்ட மோதாது. அயோத்தியில ராமர் பாதம், தமிழ்நாட்டுல தலைவர் பாதம். ரெண்டாவது தலைவர் மூக்குல விடுறாரு மூச்சு, அதுலதான் இந்த உலகமே இயங்குது. புரியுதா? நட்சத்திரத்தை எண்ணாத, தலைவரும் புகழ் அழிக்காத, கலியுக கர்ணா, திரையுலக பிரம்மா, ஏழைகளின் எதிர்காலம் வருங்கால விடுவெளி. புரியுதா? இனிமேல் இந்தியன் எக்கானமி ஏறணும்னா மகாத்மா, இந்தியன் எக்கானமி ஏறணும்னா ரூபாய் நோட்ல காந்தி பட்டத்துக்கு தலைவர் படம் போடு. ராஜா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சிம்பிளா பாருங்க. அதாவது தலைவருக்கு 50 ஆண்டு, எனக்கு என்னமோ அவருக்கு 18 வயசு ஆன மாதிரி தோணுது. தெரியல, அவர்தான் ஏற்கனவே சொன்ன 20 மினிட் 72 இப்ப 140 மெட்ரோ போகுது. அந்த அளவுக்கு இருக்காரு. பாருங்க, யாரு எங்க எப்படி போஸ்டுக்கு வரணும்ன்றது முக்கியம் இல்ல. ஆனா நம்ம ஒரு 4 அட்வைஸ். ஐம் சாரி மேடம், ஐம் இன்டரப்டிங் யூ. ஐம் சாரி மேடம். சிம்பிள். பாருங்க, நான் என்ன சொல்றேன், எங்கயோ நான் சொல்லிடுறேன். ஓகே. அதாவது நான் எப்பவுமே ராமாயணம் ஏத்துனவர் யாருன்னு பாக்காதீங்க. தலைவர் படத்தை ஏற்கனவர் வந்து லோகேஷா இருக்கலாம். இந்த அல்லகை செல்லகையில நாங்க பார்க்க மாட்டோம். தலைவர் காலம் புரியுதா? ராமாயணத்தில் நடிச்ச ராமர் பத்தி தான் பேச்சு, கூலியில் நடிச்ச தலைவர் பத்தி தான் மச்சான். சிங்கத்தை கொஞ்சம் எல்லாருமே தலைவர் ஃபேன். சிங்கத்தை சொன்னாங்க. தலைவர் தான் மெயின், நீங்க எல்லாம் லோகேஷ் வர்ற கூட்டம் எனக்கு தெரியல. ஆக்சுவலா வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து எங்களுக்கு தீபாவளி மாதிரி, அது இல்லாம இது வந்து தலை தீபாவளி மாதிரி. ஏன்னா தலைவரோட 50வது வருஷம். ஏன்னா நான் வந்து கார்த்திக், கத்தார் ரஜினி மஸ்திரம்ன்ற செயலாளர். நாங்கள் கத்தார்லேருந்து வந்திருக்கோம். தலைவர் படத்தை இந்த ரோகிணி திரையரங்கத்தில் பார்க்கணுன்ற ஆவலில் இருக்கும், ரொம்ப ஆவலாக இருக்கும். அதாவது தலைவர்னாலே என்றைக்குமே தனி ரகம், தலைவர் என்றைக்குமே நிரந்தரம். சூப்பர் ஸ்டார், ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே தலைவர் எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்படிதான் ஒரே தலைவர், மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க, மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க. எங்களுக்கு வந்து எப்பொழுதுமே ரசிகர்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக தான் நாங்கள் இருப்போம். அதே மாதிரி தான் இருக்கு, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுதான் வந்து படத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஏஎஸ் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க, குழந்தைகள்லாம் பார்க்க முடியாத போது இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரோடைய படம்னாவே சின்ன குழந்தைகள் வந்து எதிர்பார்த்து பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸே வந்து இந்நேரம் வந்து எவ்வளோ குழந்தைகள்லாம் இருப்பாங்க. இந்த வன்முறை படங்கிறனால குழந்தைகள்லாம் ஃபேமிலியோட வர தவிர்த்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஜென்ஸு தான் அதிகமாக இருக்காங்க, லேடிஸ் கும்பலே இல்லை. ஆனால் இந்த மாதிரி படத்தில் எதிர்வரும் காலங்களில் இயக்குநர்கள்லாம் வந்து வன்முறைகள் இல்லாத சமுதாய அக்கறை உள்ள சமூகத்துக்கு தேவையான விழிப்புணர்வான படங்களை எடுக்கணும்னு அந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இந்த படம் கூலி படத்தை பார்த்தா தான் அந்த படத்தினுடைய உள்ள இது எதுக்காக அப்படி எடுத்திருக்காங்க என்னங்கிறது தெரியும். ரஜினி படம்னாலே மாசான படம் தான். ஸோ ரியலி எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப இருக்கு. முதல் வாட்டி வந்து இங்கே பார்க்குறோம். ஸோ ரியலி வெரி எக்ஸைட்டட். மலேசியாவிலேருந்து கோலாலம்பூர். சார்ட் ஆஃப் எஸ்பெஷலி சன் தான் ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஸோ அதனால இங்க வந்து பார்க்கணும்னு, அதுவும் ரோஹினி தியேட்டருக்கு வந்துடும்னு அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதுதான். ஆமா ஆமா, அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கூட்டம் நிறைய இருக்கு. எல்லாம் அதான் எல்லாம் அந்த எல்லாமே இருக்கு இங்க. மலேசியால மாதிரி இல்ல, இங்க நிறைய கூட்டம் கத்துறதுலாம் இருக்கு. இங்க பண்ணுவாங்க, ஆனா ரொம்ப குறைவு. இங்க இந்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த வைப் இருக்காது. ஸோ அந்த வைப்பை தான் ஃபீல் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து பார்க்கறதுக்காகவே வந்திருக்கோம். No, one of our friend got us the ticket. So flight ticket.
Oh, flight ticket. No, actually we just came for holiday, so coincident அப்படியே plan பண்ணிட்டோம். நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் இந்த மூவில நடிச்சிருக்காங்க. சோ அவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? செம்மையா இருக்கும். Definitely good. ரஜினி ஃபேன், so definitely எல்லாமே நல்லா இருக்கும். Alright. வார் 2 திரைப்படமும் இன்னைக்கு வருது. எப்படி இருக்கும் கூலி வார் 2? கூலியும் ஓரட்டுனா கண்டிப்பா கூலி தான் சொல்லுவேன். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் லோகேஷ்னால அதனால ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ அதனால தான் சொல்லுவேன், கண்டிப்பா கூலி தான் சொல்லுவேன், ஓரட்டுலாம் இல்லை. தீவிர ரசிகர் அப்படிங்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள் அப்படிங்கும்போது இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு ரசிகர்களுக்கு ஒரு விருந்தா இருக்கும் அப்படிங்கிறீங்க? அதான் லோகேஷ் சொல்லிட்டாரு, இல்லையே சாரி ரஜினியே சொல்லிட்டாரு, ஒரு தளபதி திருப்பி பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. ஸோ அதோட எக்ஸ்பெக்டேஷன் தான் வரும். ஐ மீன் பிளான் பண்ணி தான் வந்தோம். ஸோ ஏதோ கூலி படம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்துட்டு போலான்னு ஒரு ஆசை, அதுதான். எந்த அளவுக்கு Superstar fans, today is the biggest day, 50th golden jubilee celebration of our superstar ரஜினிகாந்த். எல்லாருக்கும் வணக்கம். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி படத்தை காணத்துக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுக்க ரஜினி ஃபேன்ஸ் ரொம்ப ஆவலுடன் இருக்காங்க. ஆல்ரெடி they have broken many records in spite of a big clash with War 2. But I will tell you, mark my words, this is the biggest Bollywood, Hollywood, Collywood and all the international collections. It will build all the records. As Mr. Kalanidhi Maran told that Rajini is not a record breaker, he is also a record maker. So எல்லாருடைய ரஜினி ஃபேன்ஸ்க்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். கூலை திரைப்படம் கண்டிப்பா ஒரு விருந்தா தான் இருக்கும். பிகாஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் அண்ட் லோக்கி ரஜினி காம்பினேஷன் எல்லாருமே ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த ஹைப் அரௌண்ட் த மூவி வந்து ஒண்ணுமே பண்ணாமலே எல்லாருமே ஹைப்டா இருக்கும். எனக்கு லாஸ்ட் ஒரு 10 yearsல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஸோ நேற்று நைட் ஒரு 11 o'clock வரைக்கும் கையில டிக்கெட் வருமா வராதான்னு இருந்துச்சு. பட் தேங்க் காட் வித் ஆல் பிளஸிங் வி வர் ஏபிள் டு மேனேஜ் டு கெட் த டிக்கெட்ஸ் ஹியர்.